வைகுண்ட ஏகாதசி மகிமை. ஆண்டுதோறும் மார்கழி மாதத்தில் வரும் வைகுண்ட ஏகாதசி என்பது வைணவத்தின் மிக முக்கியமான திருநாளாகும். கோடி ஏகாதசி என்றும் அழைக்கப்படும் இந்நாளில் விரதமிருந்து பெருமாளை தரிசிப்பது என்பது மோட்சத்தின் வாசலை திறக்கும் என்பது ஆன்றோர்களின் வாக்கு. இந்த ஏகாதசியின் பிரதான நோக்கம் இறைவன் அருளால் பிறப்பு இறப்பு இல்லாத மோட்சத்தை அடைவதே ஆகும். வைகுண்ட ஏகாதசியின் முக்கிய நிகழ்வு அனைத்து வைணவ கோயில்களிலும் சொர்க்கவாசல் அல்லது பரமபத வாசல் திறக்கப்படுவதாகும். புராணங்களின்படி இந்த நாளில்தான் அரக்கர்களிடமிருந்து தேவர்களை காக்க விஷ்ணுவின் அம்சமான ஏகாதசி தேவி தோன்றினாள். மேலும் நம்மாழ்வார் தனது திருவாய்மொழி பாசுரங்களின் மூலம் பரமபதத்தை அடைந்த நாளும் இதுவே என்றும் நம்பப்படுகிறது. ஆழ்வார்கள் காட்டிய வழியில் இறைவனை பாடி பரவசமாகி வீடு பேற்றை அடைந்த இந்த நிகழ்வை நினைவு கூறும் விதமாகவே சொர்க்கவாசல் திறக்கப்படுகிறது. சொர்க்கவாசல் என்பது வைகுண்டத்திற்கான நேரடி பாதையாகும். இந்த வாசல் வழியாக பெருமாள் ரத்தின அங்கியில் அலங்காரத்துடனும் அடியார்களுக்கு காட்சியளித்து எழுந்தருளும் போது அவரை பின்தொடர்ந்து வருபவர்கள் அனைவரும் இந்த பிறவியில் செய்த பாவங்கள் நீங்கி வைகுண்டத்தில் நிரந்தர இடத்தை பெறுவார்கள் என்பது ஐதீகம். இந்த நாளில் உபவாசம் இருந்து இரவு முழுவதும் கண் விழித்து விஷ்ணு சகஸ்ரநாமம் பாராயணம் செய்து